நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? ஏகாதசி மற்றும் கரிநாள். யாரை வழிபடலாம்? பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும். இன்று எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, குண இயல்புகளில் மாற்றம் உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். ரிஷபராசி அன்பர்களே, பணவரவு தாராளமாக இருக்கும். வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். மனதை அழைத்துக் கொண்டிருந்த இனம் தெரியாத வேதனை விலகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களே, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். வித்தியாசமான கற்பனைகள் மனதில் மேம்படும். கடகராசி அன்பர்களே, சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானத்துடன் செயல்படவும். அந்நிய தேச பயண வாய்ப்புகள் சாதகமாகும். பிற இன மக்களால் ஆதாயம் அடைவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபார பணிகள் மத்தியமாக நடைபெறும். சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். துறைகளில் இருந்து வந்து குழப்பங்கள் விலகும். கன்னி ராசி அன்பர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். முகத்தளவில் இருந்து வந்து குழப்பங்கள் குறையும். முயற்சிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் கோபமின்றி செயல்படவும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் நேரிடும். குடும்பத்தாரை அனுசரித்து செல்லவும். விருச்சிக ராசி அன்பர்களே, சஞ்சலமான சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகனம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும். உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். அரசால் அனுகூலம் உண்டாகும். அடுத்தவருக்கு அறிவுரை கூறுவதை குறைத்துக் கொள்ளவும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மகர ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். தொழில் நிமித்தமான முடிவுகளில் கவனம் வேண்டும். விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். மீன ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். எதிராக இருந்தவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். சில நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும்.